தூய வாழ்வு ஜீவபலி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:1-2. நீங்கள் தூயவராயிருங்கள் என்ற கட்டளை எதை பொறுத்தது என்றால், நாம் சேவிக்கும் கடவுள் தூயவர். லேவியராகும் 11:44. கடவுளின் தனித்தன்மைகள் குணாதிசயங்களை பொறுத்தே நமக்கு கட்டளை பிரமாணங்களையும் வாழ்க்கை நெறிகளையும் கடவுள் தம் ஊழியக்காரர்கள் மூலம் நமக்கு அருளியுள்ளார். கிரேக்கத்தில் ஹைக்கியா என்பது செட் அப்ரெட், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை குறிக்கிறது. கடவுள் நம்மை ஒழுக்கக்கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். கடவுள் எதிர்பார்க்கும் பரிசுத்தம், உண்மை, நீதி, இரக்கமில்லாத வழிபாடு, ஜெபங்கள், உபவாசங்கள், கொண்டாட்டங்கள், காணிக்கைகள் இவைகளை கடவுள் ஏற்பது இல்லை. இந்த பரிசுத்தமுள்ள கடவுளுக்கு முன் வாழ்க்கையும் வழிபாடும் ஒன்றுதான். பரிசுத்தமாக்கப்படாமல் அர்ப்பணிப்பு இல்லை. மேலும் 1 பேதுரு 2:4-5 படிக்கும்போது பேதுரு கூறுகிறார், நாம் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இங்கு அன்னை தெரசா சொன்ன ஓர் கூற்றை பார்க்கின்ற பொழுது, புனிதமான வாழ்வு என்பது ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட ஆடம்பரம் அல்ல, மாறாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய கடமை என்று கூறுகிறார். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.